வடலூருக்கு வரக்கூடிய பெருமக்கள் எல்லாம் அங்கேயே செல்வார்கள், ஆய்வு செய்ய வரக்கூடியவர்கள் அங்கே போவார்கள், எல்லாம் நடக்கும். அதற்கு மாறாக அங்கே இருக்கிறது ஒரு 70 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. அந்த 70 ஏக்கர் நிலத்தில் அவர் சொல்கிறாரு, பன்னீர்செல்வம் 3.5 ஏக்கர் எடுக்க போகிறோங்கிறாரு. அதில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. நூலகம் கட்டுறோம், பொழுதுபோக்கு கட்டுறோம், அந்த அரங்கம் இந்த அரங்கம் கருத்தரங்கம் எல்லாம் நடத்த போகிறோம். அது 3.5 ஏக்கருக்குள்ளே முடிய போகிறதல்ல. அது அந்த திடல் வெட்ட வெளி ஒன்று இருக்க வேண்டும். அதுதானே கோட்பாடு. அதை ஆக்கிரமித்து ஒரு கட்டடம் கட்டுவது, வள்ளலார் பேராலே செய்வது, நம்முடைய கையை எடுத்து நம்ம கண்ணில் குத்துறது போல இல்லையா? அது இருக்கு. அவர் கோட்பாட்டை மறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு, இதுதான் நம்ம சொல்ற கோரிக்கை. பிடிவாதமாக அடிக்கல் நாட்டுகிறேன் என்ற பெயரில் அங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர், இந்த பகுதியைச் சேர்ந்தவர், இந்த மக்களோடு இருக்க வேண்டியவர், கட்சி வேறுபாடுகள் கடந்து இந்த மக்களோடு சங்கமித்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் யாரோ ஒரு அயலாரை போல அங்கே இதை இந்த கருத்து மாற்று கருத்து சொல்பவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கே பேசுகிறார் இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே. அது என்ன நியாயம் இது?